வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே. இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த புதிய அமைச்சரவை பட்டியல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது இந்த தாவேகா அரசினுடைய புதிய அமைச்சரவை பட்டியல், நம்ம தமிழ்நாடு அரசினுடைய புதிய அமைச்சரவை பட்டியல். அதில் வந்து 9 அமைச்சர்கள் அதாவது முதலமைச்சரோடு சேர்த்து 9 அமைச்சர்கள் வந்து பதவியேற்றாங்க இல்லையா. அதாவது அந்த முதல் நாளே முதலமைச்சர்கள் பதவியேற்கிற அந்த நிகழ்ச்சியிலே ஒரு அமைச்சர்கள் 9 பேர் வந்து பதவியேற்றாங்க இல்லையா. அவங்களுக்கு என்னென்ன இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த காணொலி என்ன அறியாமல் எங்கேயாவது ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தினா அதுக்கான மன்னிக்கவும். முதல்ல வந்து மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வந்து காவல்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. பொது நிர்வாகம், பெண்கள் நலன், இளைஞர் மேம்பாட்டுத்துறை, வேறு இளைஞர் நலன் வச்சுக்கலாம் அந்த துறை. அது போக வந்து குடிநீர் வழங்கல், நகராட்சி, இதெல்லாமே வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் கீழே வருது. அதுக்கு அடுத்தபடியாக ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, இது மூணுமே வந்து ஆதவ் அர்ஜுனா, மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு இந்த 3 துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, விளையாட்டுத்துறை. மாண்புமிகு அமைச்சர் புஸ்ஸி ஆனந்த் அவர்களுக்கு ஊரக வளர்ச்சித்துறை, நீர்வளத்துறை, இது இரண்டும் வந்து புஸ்ஸி ஆனந்த் அவர்களுக்கு, மாண்புமிகு அமைச்சர் புஸ்ஸி ஆனந்த் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. மாண்புமிகு அமைச்சர் அருண்ராஜ் அவர்களுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, சுருக்கமாக சொல்லணும்னா சுகாதாரத்துறை. இதுக்கு முன்னாடி மாசு இருந்தார் இல்லையா, அமைச்சர் மா சுப்பிரமணியம், அந்த துறையை தான் வந்து இப்போ அருண்ராஜ் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கிறதுலே வெயிட்டான துறை, அது வந்து நிதித்துறை தான். எந்த ஒரு, அதாவது மாநிலமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வந்து ஒட்டுமொத்த பாரதம், அதாவது நேஷ்னல் லெவலில் உள்ள, அதாவது இப்போது நேஷ்னல் கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய, சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த மோடி அரசாக இருக்கட்டும், இல்லை அதுக்கும் முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாக இருக்கட்டும், எந்த ஒரு, அதாவது சென்ட்ரல் மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, இருக்கிற துறையிலே சிறந்த உயர்ந்த துறை அப்படின்னு சொன்னால் அது நிதித்துறை தான். அதுக்கு மேலே வந்து முதலமைச்சர்கிட்ட இருக்க நிறையா துறைகள் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த காவல்துறை, இதெல்லாம் வந்து அவரோட கட்டுப்பாட்டில் வந்தாலும் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த நிதித்துறை தான். இப்போ மாநில அளவில் நம்ம பார்க்குறோம். இதே மத்திய அரசில் பார்த்திங்கன்னா நிதித்துறை யார்கிட்ட இருக்குது? நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட இருக்குது. மாண்புமிகு மந்திரி நிர்மலா சீதாராமன்கிட்ட இருக்குது. அவங்க வந்து நம்ம அதை பற்றி இப்போ பேச வேணாம். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இருக்கிற துறையிலே அதுதான் வந்து மிக முக்கியமான துறை. ஏன்னா அதை அடிப்படையை வச்சு தான் மற்ற துறைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கீடு போகும். அதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து எல்லா நலத்திட்டங்களும் இதுலேருந்து தான் போகும். வளர்ச்சி திட்டங்களும் இதை நம்பி தான் இருக்குது. நிதித்துறை நொறுங்கி போச்சு அப்படின்னா மற்ற எந்த துறையும் சிறப்பாக செயல்பட முடியாது. அதனால் இதுதான் வந்து முதுகெலும்புன்னு வச்சுக்கலாம். அந்த துறையை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் வந்து பல முறை அமைச்சராக இருந்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு இது வந்து 2 விஷயம் இதில் இருக்குது. அவங்க ஏன் இந்த துறையை அவருக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா, அவர் வந்து பல முறை அமைச்சராக சட்டமன்றத்தில், அதாவது அமைச்சர்னு சொல்ல முடியாது, அமைச்சராக இருந்திருக்கிறாரு, பதவியெல்லாம் வகிச்சிருக்கிறார். நான் வந்து பல முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 9 முறைன்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து அந்த எண்ணிக்கை, அந்த எண் வந்து எத்தனை முறை வந்திருக்கிறாரு அப்படின்ற சரியாக தெரில. ஆனால் வந்து பல முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு அந்த காலத்துலேருந்தே அரசியல் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல் நபர் தான் வந்து செங்கோட்டையன் அவர்கள். ஸோ அவருக்கு வந்து நிதித்துறை கொடுத்துருக்குறாங்க. இந்த நிதித்துறையில் செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறது அவருடைய அனுபவத்தை கருத்தில் கொண்டு, அவருடைய அரசியல் அனுபவத்தை கருத்தில் கொண்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் மேலே ஊழல் வழக்கு இருக்குது அப்படின்றது, ஊழல் வழக்கு அது சரியாயிடுச்சா, இன்னும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கா நமக்கு தெரியல. அதனால் இந்த துறை அவர்கிட்ட போகிறதுனால கொஞ்சம் ஐயப்பாடு இருக்குது. சரி, பார்ப்போம். வெங்கட்ரமன் அவர்களுக்கு, மாண்புமிகு அமைச்சர் வெங்கட்ரமன் அவர்களுக்கு உணவுத்துறை மற்றும் பொது விநியோகத்துறை. இப்போது அது மட்டும் இல்லாமல் நுகர்வோர் பாதுகாப்பு. இப்போ ஏதாவது உணவு சார்ந்த பிரச்சனைகள் வருது, இல்லை ஒரு ஹோட்டல் கடைகள்லாம் வந்து ஏதாவது உணவு சரியில்லை,
இல்லை இந்த நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு பொருட்களும் சரியில்லைன்னா நம்ம கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவோம் இல்லையா? அப்போ அதெல்லாம் வந்து அந்த துறையெல்லாம் பார்த்திங்கன்னா வெங்கட்ரமன் அவர்கள் கீழே தான் வருது. மாண்புமிகு அமைச்சர் வெங்கட்ரமன் அவர்கள் கீழே தான் வருது. அதுக்கப்புறம் வந்து மின்சாரத்துறை, சக்தி வளம், சட்டத்துறை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிடி நிர்மல்குமார், மாண்புமிகு அமைச்சர் சிடி நிர்மல்குமார் அவர்கள் கீழே வருது. குறிப்பாக மின்சாரத்துறை, சட்டத்துறை, மின் சக்தி, அதுதான் சக்தி வளம்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மின்சார உற்பத்தி தான் இவங்க வந்து பல்வேறு முறையில் தயாரிக்கிறாங்க இல்லையா? நீர்லேருந்து எடுக்கிறாங்க மின்சாரம், காற்றாலை மூலமாக எடுக்கிறாங்க, இது மாதிரி பல்வேறு வழியில் எடுக்கிறாங்க. அந்த எனர்ஜி யூட்டிலிட்டிஸ்ன்னு சொல்லலாம், அது ஃபுல்லாகவே வந்து சிடி நிர்மல்குமார் கீழே தான், சிடி நிர்மல்குமார் அவர்களுக்கு கீழே தான் வருது. அதனால் மின்சாரம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இவரை தான் நம்ம வந்து கேள்வி கேட்கணும். மாண்புமிகு அமைச்சர் சிடி நிர்மல்குமார் அவர்கள் கீழே வருது. இப்போதைக்கு அவங்க அறிவிச்சிருக்கிற அந்த 500 யூனிட்டுக்குள்ளார இருந்தால் நம்ம பயன்படுத்தினது 200 யூனிட் இலவசம் மட்டும் அறிவிச்சிருக்காங்க இந்த துறையில். அதோடு அவருக்கு கூடுதல் பொறுப்பாக சட்டத்துறையும் கொடுத்துருக்குறாங்க. அந்த சட்டம் ஒழுங்கு கெட்டு போகிறது, இல்லை சட்ட சிக்கல்கள், இதில் வந்து சிடி நிர்மல்குமார் அவர்களும் வருவாங்க. காவல்துறை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கீழே வரனால அவங்களும் வந்து வருவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து முக்கியமான துறை தான் சிடி நிர்மல்குமார், மாண்புமிகு அமைச்சர் சிடி நிர்மல்குமார் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காரைக்குடி தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற டிகே பிரபு அவர்களுக்கு, மாண்புமிகு அமைச்சர் டிகே பிரபு அவர்களுக்கு மிக மிக முக்கியமான இன்னொரு துறையை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறை. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இந்த கனிம வள கொள்ளை தான். இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு துறை. அது வந்து டிகே பிரபு அவர்களுக்கு போயிருக்குது. அது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவங்க கனிம வளத்தை பாதுகாக்கிறாங்களா, இல்லை இவங்களும் வந்து திமுக அதிமுக அரசு மாதிரி கொள்ளையடிக்க போகிறாங்களான்னு நமக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா அவங்களுடைய செயல்பாடு வந்து எப்படி இருக்குன்றது பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த துறை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா தொழில்துறை, தொழில் முதலீட்டு துறை. அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ஈர்க்கிறம்பாங்களே, அதுக்காக சில மாநாடுகள்லாம், அதாவது மாநாடுகள்னு சொல்ல முடியாது, அதுக்கான சில மீட்டிங்லாம் போடுவாங்க. அந்த உயர் அதிகாரிகள் அந்த ஒவ்வொரு நிறுவனங்களையும் வந்து அழைத்து முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதற்கான இண்டஸ்ட்ரியல் ஃபேர்லாம் போடுவாங்க. அந்த சென்னை ட்ரேட் சென்டர்லாம் நடக்கும். இந்த பெரிய பெரிய இடங்கள்லாம் நடக்கும். இவங்க தனியாகவே நிறைய மீட்டிங்லாம் பண்ணுவாங்க பெரிய பெரிய இடங்கள். அந்த மாதிரி இடங்கள்ல இந்த மீட்டிங்ஸ்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது போக தொழில்துறை, இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொழில், அது சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும், ஒரு நிறுவனம் சரியாக இயங்கலை, அந்த நிறுவனத்துலேருந்து கழிவுகள் வந்து ஒழுங்காக அகற்றப்படலை, இந்த டை இண்டஸ்ட்ரிலாம் எடுத்துக்கிட்டோம்னா சாய கழிவை கொண்டாந்து ஆற்றுல கொட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்போ அது மாதிரி ஒரு ப்ராப்பராக எந்த ஒரு பிரச்சனையும் வந்து சரி செய்யாமல், அவங்களுடைய அந்த மறுசுழற்சிலாம் சரியில்லாமல் அதை கொண்டாந்து ஆற்றுல கலந்து விடுறது, அவங்களுடைய அந்த தொழிற்சாலேருந்து வரக்கூடிய கழிவுகள், அங்கேருந்து வரக்கூடிய குப்பைகள், அது அனைத்தையும், இந்த குப்பையும் பார்த்திங்கன்னா இந்த தொழில்துறையிலேருந்து அதை வந்து சரியாக செய்யாமல், அதாவது அது குப்பை மேலாண்மை இல்லை அப்படின்னா அது வந்து சுற்றுச்சூழலை பாதிக்கும். அதனால் இந்த துறையை வந்து இந்த துறையும் வந்து ரொம்ப முக்கியமான துறை. தொழில்துறைங்கும் போது இதுவும் வருமானம் வரக்கூடிய துறை தான். ஏன்னா முதலீடுகள் இங்கே வரும்போது மாநிலத்தின் வளர்ச்சி இருக்கும். ஆனால் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு முதுகெலும்பா திரு செங்கோட்டையன் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நிதித்துறை தான் இருக்கும். அது போக பள்ளி கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி, மிக மிக முக்கியமான துறையை தூக்கி ராஜ்மோகன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ் எப்படி வளருது இனிமே அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். முதல்ல இங்கே இருக்கக்கூடிய அந்த விளம்பர பதாகைகளில் தமிழை காணோம். ஆங்கிலத்தில் இருக்கிறது அப்படியே தமிழில் மாற்றி எழுதி வச்சுக்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து தமிழ் கிடையாது, தமிங்கிலம் இல்லை தங்கிலீஷ். அது முதல்ல மாறுதான்னு பார்ப்போம். இந்த தமிழில் பேர் பழக்க வைக்கலைன்னா இந்த அதுக்கு தனியாக அவங்களுக்கு அதிகமான வரி போடுறதோ இல்லை ஃபைன் போடுறதோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்களுக்கு பண்ணாதான், அபராதம் விதிக்கிறதோ இந்த மாதிரி ஏதாவது செஞ்சால் தான் அவங்க மாறுவாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே இது பண்ணணும். இப்போ கர்நாடகாலெலாம் தெளிவாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கன்னட மொழியில் இருக்கும், ஆங்கில மொழியில் இருக்கும், வேறு எந்த மொழியிலையும் இருக்காது. ஆனால் அந்த கன்னடத்தில் எழுதியிருக்கிறது அவங்களும் இந்த அப்படியே கன்னடத்துக்கு, அதாவது அது அப்படியே கன்னட மொழியில் மொழிபெயர்த்தும் எழுதியிருக்கிறாங்க. சில இடங்களில் இந்த மாதிரி இந்த மிக்சடாக எழுதுகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், தமிழில் தான் வந்து இருக்கணும். இப்போ வந்து கம்ப்யூட்டர் சென்டர் அப்படின்னு இருக்குன்னா அது அப்படியே தமிழில் கம்ப்யூட்டர் சென்டர்னு எழுதுகிறாங்க. இப்போ அதை வந்து கணினி மையம்னு தமிழில் மொழிபெயர்த்து எழுதணும். அதுதான் வந்து தமிழ் வந்து அங்கே இருக்குன்னு அர்த்தம்.
இது அப்படியே தமிழில் எழுதுறதுக்கு பேர் வந்து தமிழ் அங்கே வாழுதுன்னு அர்த்தம் இல்லை. இந்த மாதிரி மொழிபெயர்த்து எழுதுறானுங்களா, இல்லை அது அப்படியே இங்கிலீஷில் இருக்கிறத தமிழ் அப்படியே வார்த்தையை போட்டு வச்சுக்கிறானுங்களா? எங்கே பார்த்தாலும் இந்த விளம்பர பலகைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. சில பேர் தான் வந்து அப்படியே தமிழில் வந்து தெளிவாக எழுதி வச்சுருப்பாங்க, தேநீர் கடை, அது மாதிரி சில பேர் எழுதியிருக்கிறாங்க. பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து விளம்பர பதாகைகளை கூட வாழலை. இவர் எப்படி தமிழை வளர்க்குறாரு அப்படின்றத இந்த 3 ஆண்டுகளில் நமக்கு தெரிஞ்சிடும். 5 ஆண்டு போகிறது மோடி கையில் தான் இருக்குது. ஆனால் 3 ஆண்டுகளில் தெரிஞ்சிடும். அந்த 3 ஆண்டும் போகாது அவங்க கூட்டணியில் இருக்கிற அந்த கட்சிகள் மூலமாக தெரியும். அந்த விசில் வந்து இப்போ வந்து இவங்க விசில் சின்னத்தில் நின்று ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. அந்த விசில் புரட்சியை பண்ணது இவங்க தான். ஆனால் அந்த விசில் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வாய்க்குள்ளே இருக்குது. அதனால் அவர் விசிலை ஊதி எல்லாரையும் திரும்ப வாபஸ் பெறுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவரோட ஆட்சி சர்க்கிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அதிமுக வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களே அந்த 25 எம்எல்ஏக்கள், அதில் சில பேர் திரும்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களோட போய் சேர போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வருது. 25 பேரில் இப்போவே 6 பேர் திரும்ப போகிறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா கூட 19 பேர் இருக்காங்க. ஆனால் என்ன ஒரு சிக்கல்னா 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஆதரவு தெரிவித்து வந்தால் தான் கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் இது வராது. அதுக்கு மேலே வந்துருச்சுன்னா அவங்க தாராளமாக இங்கே வந்து ஆதரவு தெரிவிக்கலாம். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா 22 பேர் அங்கே இருந்தாங்க, 25 பேர் இங்கே இருந்தாங்களா, இதுலேருந்து 6 பேரை அங்கிட்டு கூட்டிக்கிட்டாரு. 6 பேரை வந்து போகிறாங்கன்னு பேச்சு அடிபடுது. அப்படின்னா அவருக்கு 22லேருந்து 28 மாறிடும், இங்கிட்டு 19 ஆகிடும். இப்போ வந்து அந்த 3/2 பங்கு வரலையே. அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். இவங்க சட்டமன்ற உறுப்பினர் இவங்க கட்சியிலேருந்து தூக்குறேன் இல்லை என்னமோ ஒன்று பண்ண முடியும். ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய அந்த இப்போ போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காங்க இல்லையா அந்த சின்னத்தில், அதை கூட இல்லாமல் பண்ண முடியுன்ற மாதிரி அவர் ஏதோ முயற்சி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க திரும்பி அங்கேயே போயிடுவாங்கன்னா அந்த ஆதரவு போயிடும். அப்போ ஆதரவு போயிடுச்சுன்னா மொத்தமாக திமுக கூட்டணியில் இருக்கிற ஆட்களை வச்சு தான் இவர் வந்து நடத்த முடியும். அது வந்து நடந்துரும்னு வச்சுக்கோங்க. ஆனால் எப்போ வேணாலும் ஸ்டாலின் அவர்கள் திரும்ப நீங்களாம் அந்த ஐஏஎம்எல் இந்த வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களே, விசிகா, கம்யூனிஸ்ட்டுகள், நீங்கள்லாம் வந்து திருப்பி வந்துருங்கப்பா அப்படின்ட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ யார் ஓட்டு போடுறாங்க அதுக்குள்ளார தான் இந்த குதிரை பேரம்னு நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் வந்து 6 மாதத்துக்கு பிரச்சனை இல்லை. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து இந்த டிசம்பர் வரைக்கும் வரவே வராது. பார்ப்போம் இவங்க அந்த 6 மாதத்துக்குள்ளே இவங்க என்ன செயல்பாடுகள் செய்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம இன்றைக்கி யார் யாருக்கு என்னென்ன அமைச்சர் இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு, எந்தெந்த அமைச்சருக்கு என்னென்ன இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தோம். 9 அமைச்சர்கள் விஜயோட சேர்த்து பதவியேற்றாங்க. அதில் எந்தெந்த இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த காணொலி உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இலாக்காக்கள் சார்ந்த அந்த அமைச்சர்களில் தான் அந்தந்த துறை சார்ந்த பிரச்சனைகளை நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எப்போவும் வந்து மக்களுக்கு வந்து நல்லாட்சியை கொடுப்போன்றாங்க, குறைகளெல்லாம் நிவர்த்தி பண்ணுவோன்றாங்க. இந்த எல்லா துறையிலையுமே குறைகள் இருக்குது. இந்த 2500 ரூபா வரல அப்படின்னா யாரை கேட்குறது அப்படின்னா மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தான் கேட்கணும்னா அவர் தான் நிதித்துறை அமைச்சர். இப்போது மின்சாரம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னா அந்த சிடி நிர்மல்குமார் அப்படின்ற அவங்கள தான் வந்து கேட்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து மின்சாரத்துறை அவங்களுக்கு கீழே தான் வந்து நிர்மல்குமார் கீழே தான் வந்து அந்த மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் கீழே தான் வந்து மின்சாரத்துறை வருகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அங்கே காவல் நிலைய மரணங்கள் வந்து அதிகமாக நடக்குது இல்லையா, இதை முதல்ல வந்து விஜய் அவர்கள் தடுக்கிறாருன்னு பார்ப்போம். ஏன்னா அந்த துறை நேரடி கட்டுப்பாட்டில் அவர் கீழே தான் வருது. ஏதாவது ஒரு போராட்டம்னா அது வந்து காவல்துறைக்கு அனுமதி அளிக்க வேண்டியது முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். டிஜிபின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எல்லாம் பார்த்துப்பாரு. ஆனால் அவருக்கும் ஒரு உத்தரவு போடுற இடத்துல தானே இப்போ முதலமைச்சர் விஜய் இருக்கிறாரு. அதனால் என்ன நடக்குது இங்கே, நிறைய போராட்டங்களில் நிறைய பேர் குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் உட்கார வைக்கிறது, முடியை பிடிச்சி இழுத்துட்டு போகிறது, தரக்குறைவாக பேசுகிறது, அடிக்கிறது, லஞ்சம் வாங்குறது, அதுபோக பொய் வழக்குகள் போடுறது, உண்மையான குற்றவாளியை தப்பிக்க விட்டு பொய்யான சில பேரை உள்ள தூக்கி கொண்டாந்து வைக்கிறது, லாக்கப்லேயே வந்து அடித்து கொள்வது, பல்ல பிடுங்கிறது, அந்த மாதிரி வந்து பல்வேறு சாதனைகளை காவல்துறை பண்ணியிருக்கிறதுக்கு முன்னாடி. இது போன்ற சிறப்பு அம்சங்களை கொண்ட துறை தான் வந்து காவல்துறை. இந்த காவல்துறையை தான் இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் வச்சிருக்கிறாரு. இதில் என்னென்ன நடவடிக்கைகள்லாம் வந்து வருது, இவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம போக தெரியும்.
ஏற்கனவே நம்ம நேற்று காணொலியில் நான் சொன்னோம், திருப்பூரில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அங்கே காவல்துறையோட நடவடிக்கை என்ன, காணொலியை போய் பார்த்துட்டு போயிருக்காங்க. கேமராலேருந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்துருக்குறாங்க. அதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மாதிரி இனிமேல் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ நிறைய கஞ்சா பிடிப்படுது அப்படின்றத நம்ம செய்தியில் பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் கஞ்சா பிடிப்படுதுன்னு. அது மாதிரி போதைப் பொருள் பிடிக்கிறாங்க, கஞ்சா பிடிப்படுதுன்னு நிறைய செய்திகள் வருது. அப்போ இவ்வளோ புழக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். இவ்வளோ பிடிப்படுதுன்னா அப்போ அவ்வளோ பேர் உள்ளே வரான் விற்கிறதுக்கு. அப்போ அவ்வளோ கஸ்டமர்ஸ் இங்கே இருக்காங்க. அப்போது இதை வந்து உண்மையிலே அந்த தடுப்பு சட்டத்தின் கீழே அவங்க வந்து ஒரு படை அமைச்சிருக்காங்க இல்லையா. இப்போ நிறையா பிடிக்கிறாங்க, ஆனால் அதுக்கும் மேலே இருக்கும் போல் அங்கே. அதனால் இது வந்து ஒரு நாள் 2 நாள் எல்லாம் சரி செய்ய வேண்டிய விஷயம் மாதிரி தெரியல. இது வருஷம் பூரா இவங்க போராடணும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பரவி வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா, இதுக்கு முன்னாடி 2 ஆட்சி இருந்தது இல்லையா, மட்டமான ஆட்சியாக அதை வந்து கொடுத்துட்டு போனாங்க. அவங்க தான் வந்து காரணம். அதுக்கும் முன்னாடியிலேருந்தே போதைப்பொருள் பழக்கம் இருக்குன்னு கேள்விப்படுறோம். ஆனால் கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக தான் இவ்வளோ அதிகமாக இருக்குது. சரி, இவங்க எவ்வளோ நாளில் இதை சரி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இவங்களும் ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் இது ஒரு நாள் 2 நாளில் தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் மாதிரி தெரியல. அந்தளவுக்கு உள்ள நிறைய இறங்கியிருக்கும் போல் மாநிலத்துக்குள்ளார. சரி மக்களே, இந்த எந்த துறைக்கு எந்த அமைச்சரை நீங்கள் அணுக வேண்டும், யாருக்கு எந்த இலாக்காக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தோம். இது உண்மையிலே உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் முறைப்படி ஏதாவது ஒரு உங்கள் தொகுதி கீழே ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது சார்ந்த அமைச்சர்களை நீங்கள் சந்தித்து மனு கொடுக்கலாம். நம்ம எடுத்தோடனே அமைச்சருக்கு போகணும்னு இல்லை, அங்கங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே காவல்துறைன்னு ஒன்று இருக்குது. காவல்துறையிலேயும் நீங்கள் அந்த இது சில குற்றம் சார்ந்த விஷயங்கள் அங்கே சொல்லலாம். ஆனால் மனு கொடுக்குறது இதை ஏதாவது மாற்றணும், பெரிய அளவுக்கு ஒரு தொகுதி சார்ந்து பெரிய விஷயங்கள் ஏதாவது மாற்றம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்தந்த அமைச்சரை பார்த்து மனு கொடுக்கலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொடுத்தா அதை பரிசீலனை செஞ்சு நல்ல முடிவுகள் எடுப்போம் அப்படின்னு சில காணொளிகளில் பார்த்தேன். குறிப்பாக அருண்ராஜ் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் பேசியிருந்தார். ஒரு பேட்டின்னு சொல்ல முடியாது, அது வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து, பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார். அது மாதிரி ஒருத்தவங்களும் சொல்கிறாங்க, எங்கள் துறை சார்ந்த விஷயங்களை நாங்கள் எங்கள் ஆட்சிக்கு அப்புறம் என்னென்ன எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வருதோ நாங்கள் அதை சரி செய்வோம், அப்படி என்னென்ன குறைகள் இருக்கோ அதை கேட்டு சரி செய்வோம் அப்படின்றாங்க. இப்போ புஷி ஆனந்த் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர் வந்து மாண்புமிகு அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர் வந்து சில கேள்விகள் கேட்டாங்க. அப்போ வந்து அவர் வந்து சொல்லும்போது சொன்னார், டிநகர் தொகுதி மக்களுக்கு என்ன குறைபாடுகள் இருந்தாலும் நான் வந்து சரி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பத்திரிகையாளர்கிட்ட. அதனால் அந்தந்த தொகுதி இப்போ 234 தொகுதியில் இப்போ 106 தொகுதி, இந்த 2 தொகுதி வந்து ஒன்று வந்து பிரச்சனையில் ஓடிட்டுருக்கு வழக்கு, அந்த திருப்பத்தூர் தொகுதி. ஒன்று வந்து திருச்சி கிழக்கு வந்து ஒரு ராஜினாமா பண்ணிவிட்டு ஐஏஎஸ் முன்னாள் ஐஏஎஸ் சகாயம் அவர்களை வந்து நிப்பாட்டுறாரா, இல்லை அந்த தொகுதியை திருமாவளவன் அவர் கொடுக்குறாரா, இல்லை அவருடைய நண்பருக்கு கொடுக்குறாரா அப்படின்றத பொறுத்து பார்க்கணும். அது இருந்தாலும் இப்போ இந்த 106 தொகுதிகளில் தாவேக்கா அப்படின்னவர் தான் தாவேக்கா தான் வந்து அங்கே தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. ஸோ அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினரை அணுகி உங்களோட குறை நிறைகளை தெரிவிக்கலாம். அதுபோக அமைச்சரங்களும் தனியாக இருக்காங்க, அவங்கள்ட்டையும் நீங்கள் தெரிவிக்கலாம். அதுக்கெல்லாம் சில எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஊழல் சார்ந்த பிரச்சனைகள்னா சில எண்கள் கொடுத்துருக்குறாங்க, வாட்ஸ்அப் எண்லாம். அது இல்லாமல் உங்கள் தொகுதி சார்ந்த பிரச்சனைனாலுமே அந்த வாட்ஸ்அப் எண் மூலமாக தெரிவிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அது வலையொலிகளில் பரவிக்கிட்டு இருக்கு. அதை பாருங்கள், அது மூலமாக தெரிவித்து பாருங்கள். முதல்ல அவங்க வந்து அதை பார்க்குறாங்களான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா இப்படி தான் ஸ்டாலின் ஒன்று செஞ்சார். எல்லாரும் புகாரை தெரிவியுங்கள், உங்கள் மனுக்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் பெட்டின்னு ஒன்று வாங்கி வச்சு அதுக்குள்ளார போட்டுக்கினே இருந்தாங்க, எல்லாரும் கொடுக்குறதையும். இப்படி தான் அவர் வந்து முதல் 100 நாட்களில் நாங்கள் உங்கள் குறைகளை நிவர்த்தி செய்வோம், தேவன் மேலேருந்து இறங்குகிறார், அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவரும் வந்து அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார். நம்ம மக்களும் வந்து பரவாயில்லையே, புகார் பெட்டிலாம் வாங்குறாங்க, இப்போ எல்லா புகார்களையும் வாங்குறாங்க, மனுக்கள்லாம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி உள்ளே போட்டு பூட்டிட்டு சாவியை தொலைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த திறக்கவே இல்லை, கேட்டால் எல்லா சாவியும் தொலைஞ்சிருச்சுன்ட்டாங்க. அதில் வாங்கிட்டு போனதில் எத்தனை இதில் வந்து சரி செஞ்சாங்கன்னு தெரில. முதலமைச்சர் அவர்கள் கேட்டாங்க, வாங்கினாங்க, கொண்டு போனாங்க. அதை கொண்டு போனாங்கல்ல சில கூட்டங்கள் முதலமைச்சர் சார்பில் போனவங்க சாவியை தொலைச்சிட்டாங்க போல். அந்த புகார்கள்லாம் திரும்ப வெளியில் எடுக்கப்பட்ட மாதிரியே தெரியல. அந்த புகார்கள்லாம் எப்போ திரும்பி வரும் அப்படின்னா, இப்போ இவங்க எதிர்கட்சியாக இருக்காங்கல்ல, இப்போ அதை திறப்பாங்க.
எங்கேருந்தா தேடி கண்டுபிடிச்சி அந்த சாவியை எடுத்து திறந்து இந்த தொகுதியில் இது சரியில்லை, அந்த தொகுதியில் அது சரியில்லைன்னு இப்போ பேசுகிறதுக்காக இருப்பாங்க. இப்போ அவங்க ஆட்சியில் இருக்கும்போது செய்யலை, ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது அதை திறந்து அந்த புகார் மனுங்கள்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு மக்களுக்கு இந்த குறைபாடுலாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம ஊடகத்தில் போட்டு இதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் சரி செய்யவில்லை அப்படின்னு குற்றம் சாட்டலான்றதுக்காக அதை திறப்பாங்க. அப்படியாவது உங்கள் தொகுதியில் இருக்க குறைகள் பேசப்படுதா ஊடகத்துலன்னு பார்க்கலாம். ஏன்னா இவங்க வந்து திமுக அந்த ஆளும் கட்சியாக இருக்கும்போது இதெல்லாம் பேச மாட்டாங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது கண்டிப்பாக பேசுவாங்க. ஏன்னா இவங்களே எதிர்கட்சியாக இருந்தப்போ அந்த விமான ஊர்தி வர்றதுக்கு வந்து தடை சொல்லியிருந்தாங்க. அது வந்து மக்கள் விரோத போக்கு அப்படின்னாங்க. ஆளும் கட்சியாக வந்தோன்னே அது நாட்டின் வளர்ச்சி அப்படின்ட்டாங்க. அதாவது ஆட்சியில் இல்லாதப்போ ஒரு பேச்சு, ஆட்சியில் வந்தோன்னு ஒரு பேச்சு. அது வேற வாய், இது நார வாய். இதுதான் வந்து திமுக இரட்டை வேடம். அதனால தான் சொன்னேன், இரட்டை இலட்சணம் இவங்களுக்கு தான் கரெக்டாக பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு. சரி, இப்போ நம்ம முன்னாள் அமைச்சர் அவங்கள பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு ஓய்வு கொடுத்துட்டாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு மக்களே வந்து ஓய்வு கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த ஆட்சியை பற்றி நம்ம இப்போ பேச வேணாம். அதில் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தது. அவங்க அப்படியே முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து இருக்கிற அரசை பற்றி பார்ப்போம். தாவேக அரசு புதிய அமைச்சர்கள் எல்லாரும் இந்த பொறுப்பேற்றிருக்காங்க இல்லையா, அந்த மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கும் மற்ற அமைச்சர்கள் அனைவருக்கும் இந்த புதிய இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இவங்க அனைவருக்கும் நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறையில் சிறப்பாக நீங்கள் செயலாற்ற வேண்டும். ஏன்னா நீங்கள் புதிய அரசு மாற்றம்னு சொல்லி வந்திருக்கீங்க, தூய சக்தின்னு சொல்லி வந்திருக்கிறீங்க. அதனால் இந்த தீய சக்தியினுடைய உறவை எவ்வளோ சீக்கிரம் முறிச்சுக்கிட்டு தூய சக்தியாகவே இருக்க முடியுன்றதை பாருங்கள். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் முறிக்கணும்னு சொன்னால் அப்புறம் உங்களையும் கிளப்பி விட்ருவாங்க. அதனால் அது வரைக்கும் அவங்கள ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எப்படியும் காங்கிரஸ்க்கு வேறு 2 அமைச்சர் கொடுக்க போகிறீங்களா? இது வந்து நமக்கு ரொம்ப மனம் வருத்தத்தை கொடுக்குது. 1967 அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் கொடுத்தது வேறு. அப்போ வந்து 67 இல்லை, அதுக்கும் முன்னாடி 67 தான் திமுக அரசு வந்துருச்சு. காமராஜர் அவர்கள் ஆட்சியில் வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைச்சதுங்க. அப்போ இருந்த அமைச்சர்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பத்திரமாத்து தங்கமாக இருப்பாங்க. இந்த கக்கன் காமராஜரே வந்து ஒரு சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கப்புறம் காங்கிரஸில் வந்து அப்படிப்பட்ட நபர்களெல்லாம் பார்க்கவே முடியல. இப்போ இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஏன்டா இந்த கட்சியில் சேர்ந்து கூட்டணியாக வச்சுக்கிட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. காரணம் வந்து தமிழின துரோகத்தை செஞ்ச காங்கிரஸ். அதனால் 1976 அந்த 74 அங்கேருந்தே தமிழின துரோகத்தை அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போலேருந்தே காங்கிரஸ் கட்சி வந்து தமிழர்களுக்கு எதிரான கட்சி மாதிரி தான் செயல்படுது. அதே காங்கிரஸ் கட்சி வந்து கர்நாடகாலையும் உட்காந்துக்கிட்டு இப்போ வந்து அணை கட்டிக்கிட்டு இருக்குது. அந்த டிகேசிக்கும் சிவகுமார் அவர்கள் என்ன பண்ணுறாரு, வந்ததுலேருந்தே அதுதான் அவரோட முதல் வேலை. இங்கே தண்ணி மட்டும் விட்டுறக்கூடாது, முதல்ல அணையை கட்டி தடுத்துடணும். ஒரு நாள் நான் சொல்கிறேன், அந்த அணையெல்லாம் வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு உடச்சிட்டு வரப்போகுது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது நடக்க போகுது. ஏன்னா காவிரியோடைய ஓட்டம் வந்து என்றைக்குமே அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் வந்து இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறப்ப சரி, பெரும்பான்மையாக வெள்ளம் வர டயத்தில் இந்த அணைகள்லாம் வந்து இப்போ இவங்க கட்டுற அணைகள்லாம் மட்டமாக தான் இருக்குது. நம்ம பார்க்குறோம், இந்த கங்கைக்கு நடுவில் ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அணையை கட்டிக்கினே இருக்காங்க. அதாவது அணை இல்லை, ஒரு பாலம் போட்டுட்ருக்காங்க. பாலம் உடஞ்சி விழுக்குது. அணைன்னு சொல்ல முடியாது, அது வந்து பாலம் உடஞ்சி விழுக்குது. 3 தடவை உடஞ்சி விழுந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ இவங்க அணையை கட்டட்டும், ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அந்த அணை வந்து உடையத்தான் போகுது. ஏன்னா இவங்க செய்கிறது வந்து மக்கள் விரோத போக்கு. இவங்க மாநிலம் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்களாம் நல்லா இருந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கேவலமான எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. இந்த தண்ணி கொடுக்குறதில் சொல்கிறேன் நான். அங்கே இருக்க சில பேரே பேசுகிறாங்க, எங்கள் மாநிலத்தில் அந்த தண்ணி உருவாகுது, நாங்களே வச்சுக்கிறோம், இதில் என்ன தப்பு அப்படின்றாங்க. அப்போ எங்கள் மாநிலத்தில் நெய்வேலி நிலக்கரியை பயன்படுத்தி நாங்கள் மின்சாரம் எடுக்கிறோம், நாங்கள் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்? உங்கள் வளம் உங்களுக்கே அப்படின்னா எங்கள் வளம் எங்களுக்கே. எல்லாரும் அவங்கவுங்க வளம் அவங்களுக்கே சொல்லிட்டா அப்போ பண்ட மாற்றமே நடக்காது. அப்போ அவன் ஊரில் வந்து ஒருத்தர் ஊரில் வந்து சீனி தான் இருக்குது அப்படின்னா சீனியை தான் திங்கணும், அரிசி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்குற மாதிரி தான். அது மாதிரி தான் இங்கே நீங்கள் வந்து மின்சாரம் வந்து உங்களுக்கு குறைவான விலையில் கொடுக்கப்படுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக நீர் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு 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 முறை தானே, பண்ண மாட்ட முறை தானே. நீங்கள் நீரை கொடுக்குறீங்க, நம்ம வந்து மின்சாரம் கொடுக்குறோம். என்ன ஒன்று அப்படின்னா அதுலேயும் நதிநீர் பங்கீடுலாம் இருக்குது. இதுக்குன்னு காவிரி மேலாண்மை தீர்ப்பாயம் அதெல்லாம் இருக்குது. உச்சநீதிமன்றமே இவ்வளோ தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதையும் மீறி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த கையாலாகாத திமுக அரசு அவங்க வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அவங்க வந்து வழக்கில் வென்று அவங்க வழக்குகள் எதிராக இருந்தால் கூட பட் அணையை கட்டியிருக்கலாம். இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. சும்மா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரே, அவர்னா துரைமுருகன் அவர்கள் தான் இருந்தார் அந்த துறையில்.
அவர் வந்து என்ன நடவடிக்கை எடுத்தார்? யாவுன்னா பத்திரிகையாளர்கிட்ட சந்திக்கும்போது கண்ணா பின்னான்னு பேச வேண்டியது. என்னத்தையாவதுன்னா பேசிட்டு போக வேண்டியது. எது கேட்டாலும் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கோம். நாங்கள் அங்கே பார்த்துக்கணும். முதல்ல உயர் நீதிமன்றம், அப்புறம் உச்ச நீதிமன்றம் எல்லாம் போயாச்சு. இப்போ ஒன்றும் மத்திய அரசையும் பார்த்து சொல்லியாச்சுன்றீங்க. ஆனால் அவன் பாட்டு அவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கானே. அப்போ அவனுக்கு மட்டும் சட்டத்திட்டங்கள்லாம் வேற மாதிரியா? இல்லை, அவன் எதையுமே மதிக்கிற மாதிரி தெரியல. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவும் மதிக்க மாட்டேன்றான். இப்போ காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் ஒன்று அதில் வந்து சமமாக வந்து தண்ணீர் வந்து பங்கீடு பண்ணணும், அப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி அவன் இஷ்டத்துக்கு அவன் பாட்டு அணையை கட்டுறான். இந்த தண்ணியை ஒழுங்காக கொடுக்கறது கிடையாது. சரி, இப்போ வந்து நீர்வளத்துறைன்னு புதுசாக ஒரு அமைச்சர் வந்திருக்கிறாரு. அந்த அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அவருக்கு நிறையா பிரச்சனைகள்லாம் காத்திருக்குது. ஏன்னா அந்த பக்கம் முல்லை பெரியாறு பிரச்சனை, நொய்யாறு, பாலாறு, இந்த பக்கம் காவிரி, அதெல்லாம் எப்படி வரப்போகுதுன்னு, இந்த பக்கம் ஆந்திரா பக்கம் கிருஷ்ணா நதி, அதெல்லாம் வந்து எப்படி நதிநீர் பங்கீடுலாம் நடக்க போகுதுன்னு தெரியல. அது போக இங்கே இருக்கிற ஏரி குளங்கள்லாம் தூர்வாரணும். அது போக புதுசாக சில ஏரிகள் அமைக்கணும். இந்த வெள்ளம் வரும்போது வெள்ளம் வடிகால்லாம் பார்க்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இது ஒன்றும் சாதாரண வேலையெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிற வேலையெல்லாம் மிகப்பெரிய வேலை. இப்போ செங்கோட்டையன் அவருக்கு கொடுத்துருக்கிற அந்த அமைச்சர் நிதித்துறை, அது ஒன்றே போதும். அவர் வந்து ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. இவர் அறிவிச்சிருக்கிற திட்டங்கள்லாம் பார்த்தா அவர் ரொம்ப கஷ்டம். ஏன்னா மாநிலத்தினுடைய கடன் இப்போ வந்து அதை அடைக்கலைன்னா, அது கூடுச்சுன்னா, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தான் கேட்பாங்க, 10,3 லட்சம் கோடி இருக்குது, இப்போ திடீர்னு 12 லட்சம் கோடி ஆச்சுன்னா எப்படி ஆச்சு அப்படிம்பாங்க. இவர் தான் எல்லாம் சமாளிக்கணும். பாப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. சரி, நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல தகவல்களை பகிர்ந்துருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு இந்த காணொலி குறிப்பாக இந்த அமைச்சர் பட்டியலை பற்றியும் அந்தந்த துறை சார்ந்த பிரச்சனைகளை எப்படி இந்த அமைச்சர்கள்லாம் கையாள போகிறாங்க அப்படின்றத பற்றியும் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம பார்ப்போம். இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து இவங்களோட இந்த 6 மாதத்துக்குள்ளே அப்பப்போ அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பேசுகிறோம். அது போக ஏதாவது முக்கியமாக ஏதாவது சிறப்பு அம்சங்கள் வந்தாவோ இல்லை ஏதாவது பிரச்சனைகள் வந்தாவோ அதை பற்றி நம்ம பேசுவோம். இந்த அமைச்சர்கள்லாம் எப்படி செயல்படுறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் நமக்கு அவங்க எல்லாருக்கும் நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லபடியாக சிறப்பாக செயல்படுங்க. உங்களுக்கு வந்து இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. உங்கள் முன்னாடி மிகப்பெரிய சவால்கள் இருக்குது. இதை எப்படி நீங்கள் சந்தித்து இதை எதிர்கொள்கிறீங்க, இதை எப்படி சமாளிக்கிறீங்கன்றதை பார்ப்போம். அதுக்கு மேலே உங்களை வந்து நீங்கள் தும்முனா கூட தப்பான இடத்துல தும்மி விட்டார் முதலமைச்சர், தப்பான இடத்துல தும்மி விட்டாங்க அமைச்சர்கள்லாம் சொல்லி குத்தம் சொல்கிறதுக்கு ரெடியாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு அத்தனை விஷயத்தையும் வந்து குறையாக திமுக ஊடகங்களையும் மற்ற இப்போ அதிமுக ஊடகங்களையும் தான் போடுறாங்க. சில நடுநிலை ஊடகங்கள் நல்லதையும் சொல்லும், கெட்டதையும் சொல்லும். அப்புறம் ஏதோ ஒரு தொலைக்காட்சியை நீங்கள் வாங்கினதாக கேள்விப்பட்டோம். அது உண்மையாக இல்லையான்றது அதிகாரப்பூர்வ தகவல் வரும்போது பார்க்கலாம். இல்லை அதிகாரப்பூர்வமாக சொன்னாலும் சரி, இல்லை வந்து தந்தி மூலமாக சொன்னாலும் சரி, அந்த மாதிரி ஏதோ ஒரு வழியில் நீங்கள் அது எப்படின்றத மக்களுக்கு, நான் எனக்கு சொல்ல மக்களுக்கு எப்படி நீங்கள் அந்த தகவலை பரப்புறீங்க அப்படின்றத பொறுத்து மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. நீங்கள் வந்து இமெயில் மூலமாக சொன்னாலும் சரி, இல்லை தந்தி மூலமாக சொன்னாலும் சரி, இல்லை வந்து ஒரு பத்திரிக்கையாளர் சந்தித்து சொன்னாலும் சரி, ஏதோ ஒரு வழியில் நீங்கள் சொல்லுங்கள். ஏதோ ஒரு தொலைக்காட்சியை நீங்கள் வாங்கினதாக கேள்விப்பட்டோம், அதுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழலில் தொலைக்காட்சி தேவைப்படுது, அதாவது இந்த ஊடகங்கள் தேவைப்படுது. ஒரு தொலைக்காட்சியை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, அது வந்து நல்ல விஷயந்தான். எந்த வகையிலனா, எல்லா ஊடகங்களும் உங்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஊடகம் உங்களுக்கு சாதகமாக பேசிகிட்டு இருக்கும்ல, அதுக்காக உதவும். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இப்போ இருக்க மற்ற எல்லா ஊடகங்களும் உங்களுக்கு எதிராக தான் பேசிகிட்டு இருக்குது. 1-2 நடுநிலை ஊடகங்கள் நடக்கிறத உள்ளபடி சொல்லிகிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்குன்னு ஒரு தனி ஊடகம் வந்தோன்னே உங்களுடைய நல்ல விஷயங்கள் மட்டும்தான் அங்கே பேசப்படும் பெரும்பான்மையாக. அப்படி தான் மற்ற ஊடகங்களும் செயல்படுது. அதனால் அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. சரி, பார்ப்போம் அது எப்படி செயல்படுறீங்க அப்படின்ட்டு. மக்களே, எனக்கு ஒரு நல்ல தலைப்பில் பேசியிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களுக்கு சந்திக்கிற மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திக்கிறேன். தமிழ் என்றும் வாழ்க, தமிழகம் என்றும் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.